Hi friends, welcome back to this channel. இந்த வீடியோவில் நம்ம SBI ஃபவுண்டேஷனோட SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸு, MBBS படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், IIT ஸ்டூடெண்ட்ஸு, IIM ஸ்டூடெண்ட்ஸு, தென் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 9th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15,000 ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் அகடமிக் இயரில் 75% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்கள் ஃபேமிலி இன்கம் 3 lakhக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் 75,000. மினிமம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அகடமிக் இயரில் 75% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். SC STயாக இருந்தால் 65% இருந்தால் போதும். உங்கள் ஃபேமிலி இன்கம் 6 lakhக்குள்ளே இருக்கணும். இதுலேயும் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. 50% பார்த்தீங்கன்னா விமனுக்கு, 50% வந்து மென்னுக்கு, 25% SC கேண்டிடேட்ஸ்க்கு, 25% ST கேண்டிடேட்ஸ்க்கு, 5% வந்து டிசபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 12th அண்ட் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸு, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, காலேஜோட போனஃபைடு இல்லை அட்மிஷன் லெட்டரு, ஃபீஸ் ரெசிப்ட்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். பேங்க் பாஸ்புக் பார்த்தீங்கன்னா SBIயோட தான் உங்கள் ப்ரிஃபரன்ஸாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அகடமிக் இயரில் 75% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் 6 lakhக்குள்ளே இருக்கணும். ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 50% விமனு, 50% மென்னு, 25% SC கேண்டிடேட்ஸு, 25% ST கேண்டிடேட்ஸு, 5% வந்து PWD கேண்டிடேட்ஸ்க்கு. இங்கேயும் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டும், செமஸ்டர் மார்க் ஷீட்ஸு, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அட்மிஷன் லெட்டர் இல்லைனா போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, ஃபீஸ் ரெசிப்ட்டு, பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு தான் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் SBI ஆசா ஸ்காலர்ஷிப் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இங்கே கேட்டிருக்கிற இனிஷியலாக உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. தென் அவங்க ஸ்பெசிஃபை பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நீங்கள் ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்க்கு அவங்க உங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட OTP, ஜிபே நம்பர், தென் ATM கார்டு டீட்டெயில்ஸு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவேராக இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்பவே கொடுத்துருவோம். திரும்ப உங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து அவேராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து QR கோடை நாங்கள் சென்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் மொத்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டும் ரிசீவ் பண்ணிடலாம், அதுக்காக இனிஷியலாக நீங்கள் ஒரு 10 ரூபா வந்து எங்களுக்கு QR கோடை ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கும் நம்ம QR கோடு மூலிமா பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ண முடியாது. எல்லாமே ப்ராப்பராக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ இப்படியெல்லாம் ஸ்கேம் நடக்குது. நீங்கள் கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.